வெல்கம் டு வீட்டு சமையல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் சமைக்கிற ஸ்டைல்லையே உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மேலே இருக்கிற இந்த ஸ்கின் எல்லாமே எடுத்துட்டு நல்லா ஒரு குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் கடுகு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதில் தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தொக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விடுங்க. இன்னும் உங்களுக்கு தொக்கா வேணும்னா நீங்கள் இன்னும் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா இழுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்ததுலேருந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நம்மளோட உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுங்க. ஸோ அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளான ஸ்டெப்ஸில் நம்ம உருளைக்கிழங்கு கறி செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி.